அன்பர்களே, மனவேதனையில் இருக்கீங்களா? தயவுசெய்து அந்த மனவேதனையை தூக்கி தூர போடுங்க. அதிலிருந்து எப்படி நாம் வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லோருமே பாருங்கள், சொல்கிறத கவனிங்க. மனவேதனையை நாம் எப்படி தூக்கி வெளியில் போடுறது? நம்ம மனசுக்குள்ளே இருந்து அதை சுமந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு எத்தனை பிரச்சனை வருது தெரியுமா? ஹை பிபி ஏறிடும். நம்மளையும் அறியாதையே நம்ம மனசு வேறு எதையுமே யோசிக்காமல் அந்த நடந்தது நடக்க போவது அந்த மனவேதனைக்கு உண்டான பிரச்சனையே தான் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருப்போம். இதனால் பலவித நோய்கள் தான் நம்மளை அட்டாக் பண்ணும். அதனால் நடந்ததாக இருந்தால் நடந்து முடிஞ்சுட்டு போயிட்டு போகுது, மறக்கணும்னு நினைக்கணும். நடக்க போகுதுன்னா நம்ம இது எதுவுமே பண்ண முடியறத ஒரு விஷயமா இருந்தால் பண்ணலாம். நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கக்குள்ள நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கணும்? அந்த பொறுப்பை கடவுள்கிட்ட தான் ஒப்படைக்கணும். நம்ம மனவேதனை நீங்கிறதுக்கும் ஒரே ஒரு தீர்வு கடவுள் தான். முருகா அப்படின்னு நினைக்கிறவங்க முருக பக்தர்களாக இருந்தால் அவங்கள நினச்சி மண்டிட்டுருங்க. மண்டிட்டு தலையை நம்ம மண்ணில் மோதுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம தலையில் இருக்கிற பாரம் அப்படியே பூமி மாதா சுமந்துக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கே வரும். அப்போ நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நாம் படுத்துட்டோம் உடனே எழுந்திருக்கணும்னு நினைக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் மண்டிட்டு தலையை கொண்டு போய் மண்ணில் வச்சு நம்ம மன குறைவும் மனசில் இருக்கிற பிரச்சனையும் நம்ம இஷ்டப்பட்ட தெய்வத்தை நினச்சி வேண்டி கோயிலுக்கே போகணுங்கிறது கூட கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துலையே குளிக்கணும் கூட அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும். அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற பிரச்சனையே நீங்கள் தான், எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் ஏன் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி மண்டிட்டு தெய்வத்தை நினச்சி அந்த குறைய நினச்சி கொஞ்ச நேரம் வேண்டுங்க. நாம் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறத விட நம்ம சாமிக்கிட்ட சொல்லி நாம் மண்டியிடும்போது நமக்கு ஒரு பாரமே இறங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதா ஏற்றுக்குவாங்க, பூமி மாதா அந்த பிரச்சனையை ஏற்றுக்கிட்ட மாதிரி நமக்கு தோணும். மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆண்களாக இருந்தாலும் நீட்டாக நெடுக்கப்படுத்து தலையை ஒரு சைடு வச்சு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பாரத்தை பூரா மாதா மேலே இறக்கி, கடவுளே உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கொடு அப்படிங்கிற ஒரு பொறுப்பை நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டா கொஞ்சம் நம்ம மனவேதனை குறைஞ்ச மாதிரி இருக்கும். மெயினாக ஆண்கள்னால் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, அவன் நாளைக்கு வருவானே எப்படி கொடுக்கறது? அவன் மரியாதை இல்லாத பேசுவாங்க, அந்த மரியாதை குறைவாக நம்மளை நடத்துவாங்களேன்னு கவலையாக இருக்கும். நாளைக்கு எப்படி அந்த பணத்தை கொடுக்கறதுங்கிற கவலை இருக்கும். அல்லது வீட்டில் எத்தனையோ செலவுகள் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட்டிகிட்டு போகணும், அங்கே இவ்வளோ செலவாகும், அங்கே அவ்வளோ செலவாகுங்கிற மனவேதனை மேக்சிமம் ஆண்களுக்கு இருக்கும். அவங்களுக்கும் அதுவே தான். நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு வருமானம் நமக்கு வரணும். இந்த பாரத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கணும். கடவுளே எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி மண்டியிடுங்க. மாதா கிட்ட முறையிடுங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. பாருங்கள், மனசை எங்கேயுமே கொண்டு போகாத ஒருநிலைப்படுத்தி நாம் இருந்தோம்னாவே அந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். ஆனால் நாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு மனசு பூரா வேறு பக்கம் கொண்டுக்கிட்டே போகக்கூடாது. எல்லா மனசும் ஒருநிலைப்படுத்தி அந்த நம்ம குறைய மட்டும் நினச்சி கடவுளை வேண்டணும். கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறோங்கிற மன நிம்மதியோடு நாம் உட்காந்துருந்தோ படுத்திருந்துட்டு எழுந்து உட்காந்துருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு தீர்வு
வராமல் போகாது. ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அது வரங்காட்டி நம்மளை உலுக்கி எடுக்கும். அதற்காக தான் கடவுள் நாம் நம்பிக்கையை வச்சு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்பான்னு உட்காரணும்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானே? அவன் இல்லை அணுவும் அசையாது. அந்த பிரச்சனைக்குமே கொண்டு வந்து நம்மளை சோதிக்குது நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நம்புங்க. கண்டிப்பாக